ஸோ நேற்று கண்டஸ்டன்ஸ்க்கும் சரி, முத்துக்கும் சரி, இல்லை இந்த பக்கம் இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் சரி, ஒன்று வந்து அவங்க ரிச் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ்க்கு மட்டும் என்னன்னா எல்லா டைரக்ஷனும் தெரிஞ்சதுனால எது தப்பு எது சரின்றது வந்து ஓவரால் வியூல வந்து தெரிஞ்சுக்க முடியும். அங்க உட்கார்ந்து கிளாப் அடிக்கிற நான் நான் இப்ப ரீசென்ட் டைம்ல நிறைய தடவை யோசிச்சு பார்ப்பேன். ஒருவேளை எந்த ஆடியன்ஸும் இல்லாம விஜய் சேதுபதி சார் உட்கார்ந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண சொன்னா அவரே குழம்பு போய் உட்கார்ந்துருவாரோன்னு. ஏன்னா அவருக்கே பல இடத்துல இவங்க அடிக்கிற கிளாப்பை வச்சுதான் ஓ இது கரெக்டா போகுது போகலன்ற ஒரு தாட்ல போயிட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் மேபி அவரு நினைக்கிற ஒரு சில பாயிண்ட்டுக்கு. ஏன்னா அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அந்த கேள்வியில அவர் எதிர்பார்க்கிற பதில் தான் அந்த டாக் பேக்லயும் வர வேண்டிய ரிசீவிங் எண்ட்லயும் போது இந்த 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 பர்டிகுலர் விஷயம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஆங்கிள் போகும்போது ஆப்போசிட் சைட்ல வந்து எதுக்கு இவருக்கு ஆப்போசிட்டா நம்ம போய் டிபேட் பண்ணணும்னு யாரும் வரமாட்டாங்க. கண்டிப்பா, நிச்சயமா சார். பிரசாத் நீங்க பேசுங்க பிரசாத். ரவி சார், நான் உங்களை 4th சீசன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஆரி சீசன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பிக் ஃபேனா இருக்கீங்க. நீங்க பண்ற ரிவ்யூஸ் எல்லாமே ஒரு சென்சிபிளா இருக்கும், லாஜிக்கலா இருக்கும். சும்மா பேசணும்னு பேசாம லாஜிக்கல் இருக்கனால நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ரிவ்யூ. ஆக்சுவலா எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, முத்துவோட கேம் பிளேல அப்கமிங் வீக்ஸ்ல சாச்சனா கூட இருக்கிறது வெளியில எப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னா, சாச்சனா கூட இருந்தா முத்துவோட கேம் பிளே அடிப்படும். இது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடிப்படுமா? இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற அட்ராசிட்டிஸ முத்துவும் மஞ்சரியும் சேர்ந்து எதிர்த்து அடிச்சா, ஏன்னா ஆல்ரெடி ஒரு டாக் போயிட்டு இருக்கு, முத்து வந்து மஞ்சரி ஃபேவர் பண்ணிட்டு இருக்காரு, ஃபேவரட்டிசம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ முத்துவும் மஞ்சரி சேர்ந்து விளையாடினா, ஆப்போசிட் எதிர்த்தா அப்படின்னா அது முத்துவோட கேம் பிளேக்கு எஃபெக்ட் ஆகுமா? நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் முத்து வந்து தன்னுடைய கேமை விளையாடுறதுக்கு நிலைப்பாட்டுக்கு ஒரு ஆள் தேட மாட்டான். பட் ஆனா அங்க மினிமம் ஒரு டியூ ஒரு ட்ரையோ தேவைப்படும். அது வந்து முத்து வச்சிருக்கிற 2 பேர் கரெக்டான பீப்புள். ஒரு சாச்சனா ஒரு மஞ்சரின்றது வந்து as long as என்னைய பொறுத்த வரைக்கும் ரேதர் கனெக்டிங் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு அளவுக்கு இவங்க 2 பேரோடைய நம்பி டிராவல் ஆயிடலாம். இவங்க 2 பேரும் ஒரு பொண்ணு வில்லில் எடுக்கிற அம்பு மாதிரி, அது திரும்பி யோசிக்க தெரியாது, விட்டா எழுத்து விட்டா அது பாட்டு நேரா போயிடும். இன்னொன்னு நல்லா சென்சிபிளா திங்க் பண்ணும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனைனா ஒரு தடவை ஒரு பேசுறத அது எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனுக்கு அதே பேச்சை வச்சே டிராவல் பண்ண தெரியாது. நடுவில் ஒரு 2-3 தடவை ஃபிளிப் அடிச்சிடும். இந்த 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 2 பொண்ணுங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் குணாதிசயங்கள் இது ஒன்று மட்டும்தான். ஆனா இவங்க 2 பேரும் முத்துக்கு டிராவல் பண்றதுக்கு இப்போ இந்த வீட்டுக்குள்ள இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் கூட டிராவல் பண்றதுக்கு தேவைப்பட பீப்புள். ஏன்னா நீங்க ஒரு சிங்கிள் ஹேண்ட் கான்வர்சேஷன் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பேருக்கு வைக்கவே முடியாது. ஏன்னா இங்க குரூப்பான்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் போய் ஆக்சுவலா வந்து ஒரு குரூப்போடைய சப்ளேயர்ஸா தான் இருக்காங்க எல்லாரும். இப்ப வந்து ஒரு இப்ப இந்த குரூப்போடைய பெருந்தலைவன் தீபக்னா அதுல இருந்து ஒரு சப்ளேயர் பிரிச்சிங்கன்னா அருணுக்கு ஒரு 2 வரும், விஷாலுக்கு ஒரு 2 வரும், ரயானுக்கு தனியா எடுத்து அது ஒரு குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரயான்ல ஒரு 3, ஜெஃப்ரிக்கு 2 வரும்னு. இப்படி இது எல்லாமே ஒரு சப் இன்டர்கனெக்டட் லேயர்ஸ் தான். ஆனா இவங்களுடைய காமனான ஒரு டிஸ்கனெக்டட் பர்சன் தான் முத்து. ஸோ எல்லாருக்கும் ஓவரால் பாயிண்ட் வந்து இது ஒரு முத்துவால் வந்துடக்கூடாதுன்றதுல எப்படி அதுல வந்து இவங்க தேசிய ஒருமைப்பாடை வந்து ஒன்னாதான் வச்சிருக்காங்க. இது நமக்குள்ள யாருக்கு வருதுன்னு பார்ப்போம், ஆனா முத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்றதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு குரூப்ல இருக்காங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இவங்க 2 பேர் இருக்கிறதுனால முத்துவோட மெரிட் குறையவே குறையாது. அண்ட் சாச்சனா இஸ் லைக் யூனோ எப்படி சொல்றது, சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி. இப்போதைக்கு அது முன்னாடியும் வெடிக்குது பின்னாடியும் வெடிக்குது. அந்த அந்த துப்பாக்கியை வந்து கரெக்டா லோட் பண்ணி அடிக்கணும் அப்படின்றது வந்து அது சீசனிங் ஆகிற விதம் தான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த அந்த ஹோல் த டங் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ் ஆஃப் டைம் வரைக்கும் தான். ஆனா அதே நான் எப்படி பாக்குறேன்னா, சாச்சனா வந்து முத்துவோட ரெஸ்பெக்ட டவுன் ட்ரெண்ட் ஆக்கிடாது. எனக்கு ஒரு ஐயமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, அந்த பொண்ணு எப்படி ஒரு 70 டேஸ் ப்ராடக்ட் தான். 75 டேஸ்க்கு மேல அந்த ப்ராடக்டை தாண்ட விட மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா ஹோம் ப்ராடக்ட்ஸும் தேவை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆனந்தியையும் சாச்சனாவையும் அன்ஷிதாவையும் அண்ட் ஹோம் யூ கால் பவித்ராவையும் இவங்க 4 பேரையும் தான் வந்து ஒரு டபுள் எவிக்ஷன்ல மஞ்சரியோடைய எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன்ல மஞ்சரியோட தட்டி விட்டுட்டு மிச்சவங்க எல்லாரையும் அந்தந்த வீக்ல குறைச்சிக்கிட்டே வருவாங்கன்றது தான் என்னுடைய தாட். இதுல இதுக்கப்புறம் இன்னொரு ஜென்ஸ் போகலாம்
அப்படின்னா அது ப்ராபப்ளி சத்யா ஒன்று போகலாம். அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகலாம் அப்படின்னு நினைச்சால்தான், அதுவும் எவ்வளோ ப்ராபபிலிட்டின்னு தெரியல, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகலாம்னு நினச்சா ரயானை அனுப்பலாம். ஏன்னா ராணாவை இவங்களே கட்டமைப்பு பண்ணுறது என்னமோ பெருசாக இருக்குது. ஆனால் ராணா கிட்ட என்ன மாதிரியான ஒரு ஒரு சார்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்க சாச்சனா ஆர் மஞ்சுரி இஸ் நாட் கோயிங் டு த ஸ்பாய்லர் ஃபார் முத்து. ரெண்டாவது, இந்த ட்ரையோ இப்போ ரொம்ப தேவை. இந்த இண்டிவிஜுவல் கேமில் இப்போத்துலேருந்து ஒரு 30 நாளைக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அட்லீஸ்ட் முத்துக்காக ஒரு மினிமம் போலிங்னு ஒன்று வரும். இப்போ இதுக்கப்புறமும் வரும். அப்பவும் அட்லீஸ்ட் அது தேவைப்படும். சூப்பர் சார். பக்கா. இது ஆக்சுவலி இந்த அனாலிசிஸ் தான் என்னோட கருத்தோட ஒத்து போகுது. பண்ணிக்கிறேன் சார். நீங்க சொல்ற பாயிண்ட் கம்ப்ளீட்டா அக்ரி பண்றேன். எனக்கு என்னன்னா வந்து முத்து இஸ் வெல் ப்ரிப்பேர்ட் சார். அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து கிளீனா இருக்கு. இத வந்து ப்ராபப்ளி மத்த கண்டஸ்டன்ஸோட ஃபேன்ஸ் வந்து இத ஒரு பாயிண்டா வச்சு தே ஆர் ட்ரைங் டு புல் ஹிம் டவுன். அப்படிதான் வெளியில இருக்கிற ஆடியன்ஸை வந்து இது எப்படி வந்து இதை வந்து நம்ப வைக்கலாம். ஏன்னா வந்து இப்போ சில முத்துவோட ஃபேன்ஸே எனக்கு சில பேர் பிங் பண்ணி கேட்டாங்க, இது என்ன இப்படி இதுவாகுதே அப்படின்னு கேட்டபோது, ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் வெளியில இருக்கிற ஃபேன்ஸ் வந்து இதை ஒரு பாயிண்டா வச்சு முத்துவை டவுன் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற அவனுக்கு வந்து ஹி இஸ் கிளியர் வித் ஸ்ட்ராட்டஜி. பாலாஜி, அதுல இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, ஆல்ரெடி சாச்சனாவுக்கு வந்து அந்த கேர்ள்ஸ் டீமோட இருக்கும்போது ஒரு நெகட்டிவிட்டி பயங்கரமா, அந்த சௌந்தர்யா எதிர்த்தப்போ ஒரு நெகட்டிவிட்டி வெளியே பயங்கரமா கிரியேட் வந்து உருவாயிடுச்சு. அதை வச்சு இவங்க என்ன பண்றாங்க, அடுத்தது திரும்பவும் வந்து இண்டிவிஜுவல் கேமா மாறும்போது முத்துவோட இருக்கும்போது அது கூட அட்டாச் பண்ணி அந்த நெகட்டிவிட்டியோட சேர்த்து அவரை புல் பண்ணுன்ற முயற்சி தான் வெளியே வந்து பெரிய லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு பாலாஜி. அதோட கண்டினியூஷன் தான். நீங்க கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. இன்னொன்னு பாலாஜி, ஆக்சுவலா நீங்க சொன்னதுனால சொல்றேன். நான் வந்து உங்க எல்லாருக்கும் நம்புறீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட சொல்றேன். I'm supporting lot of people on every season. Lot of people in sense like நான் ஒரு பாயிண்ட்ல என் ரிவ்யூலயே ஒரு பாயிண்ட்ல நான் ஒரு பாயிண்ட்ல நான் வின்னர் டிக்ளேர் பண்ணிட்டு அவன் கேமை வந்து பேசுறது வந்து ரொம்ப ஃபேசினேட்டடா பேச ஆரம்பிப்பேன். அப்போ டசன்ட் மீன் அவனோட டிராபேக்கை பேச மாட்டேன்னு, அதெல்லாம் பேசுவேன், பட் ரொம்ப ஃபேசினேட்டடா பேசுவேன். இதுல நான் ஒரு ஃபேன்னு வச்சுப்போங்களேன். இப்போ நான் ஒன் ஆஃப் த முத்துவோட ஃபேன் தானே. ஸோ நான் ஒரு முத்துவோட ஃபேனா பார்க்கும்பொழுது முடிஞ்சா இந்த ஒரு ப்ராக்டிஸை தான் எல்லா முத்து ஃபேன்ஸும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது. என்னன்னா, முத்துவை ட்ரால் பண்றாங்களோ இல்ல முத்துவை வந்து புல் பண்ணியோ இல்ல முத்துவோடைய வீக்னஸோ இல்ல முத்து அடி வாங்கிட்டான்னு ரிஜிஸ்டர் பண்ற ஒவ்வொரு ஃபேனுக்குமே முத்துவோட growth மேல ஹெவி கன்சர்ன் இருக்கு. முத்துவோட ஃபேன்ஸுக்கு யார் மேலேயும் கன்சர்ன் இல்லாம இருந்தாலே போதும், முத்துவோட growth நல்லா இருக்கும். இப்ப நான் என்ன எப்படி பார்ப்பேன்னா, எனக்கான ஃபோக்கஸ் என்னுடைய எண்டு, எனக்கான ஃபோக்கஸ் என்னோட எண்டை தவிர என்னுடைய ஃபோக்கஸ் ஆப்போசிஷனுடைய ஒரு வீக்கரான பாயிண்ட்டை வந்து ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்றதுக்காக பேசினா கூட அவனுக்கு மைலேஜ் ஆயிடும். அதனால நான் பேச மாட்டேன் நான், ஏன்னா அது அவனுக்கு மைலேஜ் ஆயிடும். ஆனா நம்மளுடைய டிஸ்அட்வான்டேஜ் நினைச்சு ஒருத்தன் நம்மளை போய் ஒரு இடத்துல ஓயாம ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றான்னா அவன் நம்மளை பிராண்ட் பண்றான். அவனை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடுமே தவிர அவன் கூட நம்ம வந்து கம்பீட்டோ இல்ல அவனுக்கு வந்து கிளாரிட்டியோ இல்ல அவனுக்காக ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அவன் நமக்கு ஃப்ரீ பிராண்ட் பண்றான், அதை அப்படியே விட்டுறணும். எண்டு வந்து ஃபேக்டுக்கும் ஃபேண்டசிக்கும் இருக்கிற ஃபைட்டு தான் அது. அவங்க வந்து ஃபேண்டசியா நம்மளை பத்தி ஒன்று பயங்கர எக்ஸாச்சுரேட்டடோட ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுவாங்க, அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த ஷோலாம் வந்து டே பேசிஸ் சேஞ்சு. இன்னைக்கு நல்லவன் நாளைக்கு கெட்டவன், நாளைக்கு கெட்டவன் நாளானிக்கு நல்லவன் அப்படின்றது தான் இந்த கேமோட கன்வெர்ட். அப்படி இருக்கும் பொழுது எப்படி சொல்றது, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் முத்துவோடைய ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு விஷன் மட்டும் இருந்தா போதும், 100% டைட்டில் வின்னர் அவன் தான், அதுல டவுட்டே இல்லை. இந்த 100% டைட்டில் வின்னர் நேரா போகணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், அவங்க ஃபேன்ஸ்குள்ள இருக்கிற எனர்ஜியை வந்து டிஸ்டர்பே பண்ண முடியலன்ற ஒரு அவுரா இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான அவுரா. அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கனாலே போதும். இந்த ஒரு தனிப்பட்ட பர்சனோட அங்க வந்து கேம்ஸ் இது ஆகதாங்க செய்யும். ஒரு சில இடத்துல டட்டி கேம் ஆகும், ஒரு சில இடத்துல ஸ்பாய்லர் ஆகும். ஏன்னா அங்க மூட் ஆஃப் தி சிச்சுவேஷன் வந்து ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்துல, திஸ் இஸ் த ரைட் டைம் டு பிரேக் தீபக்ஸ்
கேம். தீபக்கை உடைச்சிட்டு நான் உனக்கு ஆப்போனன்ட் பிளேயர்னு சொல்ல வேண்டிய டைம். அது பண்ணாத வரைக்கும் தீபக்குனால வர்ற கெட்ட பேரை வந்து முத்து சுமக்கணும்ன்றது அது சுமந்துதான் ஆகணும். He has no other choice, but doesn't mean ஆப்போசிஷன் சொல்ற மாதிரி நம்ம ஆள் உள்ட்டான், நம்ம ஆள் வீக்கு, நம்ம ஆள் சார் ஒத்த ப்ரோமோ சார் 20 ட்வீட் ட்ரெண்டிங் சார். அதாவது நம்ம ஆளு வந்து எவ்வளவு வெயிட்னா நம்ம ஆள் கிட்டக்க இருந்து ஏதாவது இப்ப யாரோ ஒருத்தன் கிட்ட பேசுறதுக்கு நான் என் ஸ்டைல்ல கவுண்டர் அடிக்கிறது தான். பாத்தீங்களா எங்க ஆள் வந்து தீபக் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டனு கண்டென்ட்னு சொல்லிட்டாரு. யோ ஹோஸ்டே நான் உன்கிட்ட கத்துக்கிட்டேன்னு சொன்னேன், ஒரே பிளேயர் முத்து தான்யா. இது பெஸ்டா அது பெஸ்டா? நான் உன்கிட்ட கத்துக்கிட்டேன்னு சொல்றது பெஸ்டா, நீ நல்ல பிளேயர்னு சொல்றது பெஸ்டா அப்படின்னு? அந்த அளவுக்கு திறன். இந்த ஒரு வார்த்தையை அவன் அருண் கிட்ட உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்ட அன்னைக்கு விஜய் சேதுபதி சார் கிட்ட போய் கேளு, நான் என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுவாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குவாலிட்டியான பிளேயர். யாருக்கும் இவனுடைய தனித்திறமை, தனித்துவம், இவனுடைய நுணுக்கம், எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் இந்த ஷோக்காக, எவ்வளவு டியூன்டா இருக்கான், கவனம் எவ்வளவு வெல் ஃபோக்கஸ்டா இருக்கு, புரிதல் எவ்வளவு தெளிவா இருக்கு, எல்லாத்துக்கும் மேல ஆர்டிகுலேஷன் ஆஃப் வேர்ட்ஸை எப்படி அப்ராப்ரேட்டா யூஸ் பண்றான், எந்த இடத்துல ஸ்லாக் ஆகுறான், எது அவனை ப்ரொவோக் பண்ணுது, இதெல்லாம் அவன் ரொம்ப வெல் ரிட்டர்ன்ல இருக்கான். ஸோ இந்த கேமுக்கு அவன் வின்னிங் குவாலிட்டியை வந்து அவன் வந்து பேஸா செட் பண்ணி கொண்டு வந்திருக்கான். ஸோ இது இந்த விக்டரிக்கு வந்து ஆப்போசிஷன் லெவல் ஃபேன்ஸு அவங்க வந்து முத்துவோடைய இதை டவுன்ஃபாலா பார்க்கறதோ, இல்லை கிராஃப் அன்இவனா போறதோ, இல்லை முத்து இந்த இடத்துல செருப்படி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களா சிரிச்சுக்கிறதோ, இது எல்லாமே நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். அதனால டேக் இட் அஸ் அ ப்ரைட் அண்ட் ஐம் ஷுர் அதெல்லாம் அவங்க வந்து எப்படி சொல்றது தட்டி போட்டுட்டு வேலை பார்க்கலாம். ஏன்னா இங்க பேசி விளையாண்டு ஜெயிச்சு அடுத்த லெவல் போறதுக்கு என்ன நுணுக்கமான யோசனை இருக்கோ அது அவன்கிட்ட பெர்ஃபெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் டேக்கு அவனுக்கு பிளான் இருக்குங்க. நெக்ஸ்ட் 10 நாளைக்கு அவனுக்கு விஷன் இருக்குங்க. நெக்ஸ்ட் 20 நாள் அவனுக்கு கப்பு டார்கெட்ல இருக்கு. அப்படி வேலை பார்க்கறவன்கிட்ட போய் மத்தவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் எஸ்கே தான் முன்னாடி வந்தாரு. எஸ்கே பேசுங்க. எஸ்கே பேசுறது மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க எஸ்கே. ஏன்னா அப்புறம் திரும்ப அது கடந்து போயிடும் அந்த பாயிண்ட். என்னன்னா நான் இந்த கிராசரி விஷயத்துல வந்து இந்த பிரெட் எல்லாருக்கும் கொடுக்கும்போது இவங்க வந்து மனித புனிதர்கள் மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. பாத்தீங்களா, நாங்க வந்து எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுக்கறதே பெரிய விஷயம், எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுக்கறதே பெரிய விஷயம், அதை கூட நீங்க சாப்பிட மாட்டீங்க. என் மைண்ட் கூட என்ன லெவல்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆமா இல்ல எக்ஸ்ட்ரா பிரெட் இவங்க கொடுக்குறாங்க ஓகே இவங்க அப்படின்ற ஒரு சர்டைன் ஆங்கிள்லயே நின்றுட்டு இருந்தது. ஆக்சுவலா எனக்கு முத்து சொன்ன பிறகுதான் இன்னொரு பாயிண்ட் எனக்கு வந்து அங்க முத்து ஓப்பன் பண்ற ஒரு பாயிண்ட். அப்பதான் எனக்கு என்னோட ப்ராடா திங்க் பண்ண ஆரம்பிக்குது. என்ன சொல்றாருன்னா, எப்ப அந்த கிராசரின்றது எல்லாருக்குமானது, அது வந்து கிச்சன் டீமுக்கான சொந்தமானது கிடையாது, இல்ல வந்து அந்த வந்து ஜாக்லினுடைய சொந்த இது கிடையாது, அது எல்லாருக்கும் என்னோட உரிமை. அது என்னோட உரிமையை நான் கேட்கறதுக்கான இடத்துல நான் இருக்கிறேன், அப்ப நான் கேட்க கூடாதுன்றது அங்க வந்து சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஓபன் பண்ணி விடுறாரு. அந்த இடத்துல அவரோட பிரில்லியன்சியை ரியலி ஐ அப்ரிஷியேட் இட். என்னோட மைண்ட் அந்த இடத்துல இன்னொரு ஆங்கிள் ஓபன் பண்ணி விட்டு திங்க் ஆமா இல்ல அப்படின்ற அந்த கேள்வி கேட்க வைக்கிறாரு. ரியலி இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பாயிண்ட் ஆக்சுவலி. அதெல்லாம் எஸ்கே இப்ப கண்டினியூ பண்ணுங்க. பேசுங்க சார் பேசுங்க. இப்போ ஆக்சுவலா நீங்க இப்ப தீபக் இருக்காரு, நானும் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அசியூம் பண்ணும்போது அவர் வந்து ரூல் போடுறாரு. நான் இந்த ரூலை போட்டவொடனே பிரேக் பண்ணுறேன். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். காரணம் என்னன்னா, நீங்க கிச்சனுக்கு டீம் பண்ணுங்க, ஆனா இதை தொடணும், அதை தொடணும், இதை இப்படி எடுக்கணும், அதை இப்படி எடுக்கணும், அதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. காரணம் என்னன்னா, நான் இந்த வீட்டுக்குள்ள ஒன் ஆஃப் த பர்சன். எனக்கு நீங்க ரூல்ஸ் போட முடியாது. எனக்கு நீங்க ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கீங்களா, அந்த ஃபார்மேட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கணும்னா, நீங்க எல்லாருக்கும் வச்சிருக்கிற பொருளை வந்து எடுத்து காலி பண்ணிடாதீங்கன்னு சொல்லலாம். நீங்க எங்களை கேட்டுதான் ஃப்ரிட்ஜை திறக்கணும், எங்களை கேட்டுதான் இதை செய்யணும், நாங்க சொல்றது தான் நீங்க இதை பண்ணணும். இப்ப எனக்கு கல்ல ஒரு பிரெட்டை டோஸ்ட் போட்டு பண்ணணும்னா நான் கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லிட்டு தான் செய்யணும்ன்றதுல நான் எனக்கு போட்டு செய்யும் பொழுது அவரை கிராஸ் பண்ணனா நான் சொல்லிப்பேன் அப்படின்ற அந்த ஃபீல் இருந்தாதான் அது வீடு. அந்த வீடு இல்லாத எந்த ஒரு ஃபீலும் இதை வீடுன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிடுங்க நான் அதை செய்வேன். பிக் பாஸ் இப்போ ஒண்ணு இது வீடு இல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. இது தீபக் வீட்டுல நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. தீபக் வீட்டுல இருந்து நான் இதை பண்ணணும்னு சொல்லுங்க. தீபக் வீட்டுல இதை முறையா இருக்கலாம், என் வீட்டுல இது இல்லையே, இது ஏன் சார் உங்க வாய்ஸ் லோவா கேக்குது சார். அவர் வாய்ஸ் லோவா தானே கேக்குது. உள்ள போயிருச்சு சார். ஆமா சார். ரவி சார் உங்க வாய்ஸ் உள்ள போயிருச்சு. ரவி சார் ஐயோ தனியா பேசிட்டு இருக்காரு. ரவி சார் கேக்குதா ப்ரோ? ஒரு வாட்டி மியூட் பண்ணி கூட எடுங்க ப்ரோ.
ரவி சார் நீங்க பேசுறது ரொம்ப உள்ள போயிடுச்சு. ரவி சார் இப்போ ஓகே இப்போ ஓகே சார். பக்கா. இப்போ 17-18 பேர் இருக்கிற வீட்டுல எல்லா பிரின்சிபல் ஃபாலோ பண்ணிட முடியாது. அது ஒரு ப்ராக்டிக்கலா அவ்வளவு ஈஸியும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது முத்து சொல்ல ட்ரை பண்றது அதுதான். நீங்க வந்து ஓகே ரொம்ப எலைட்டான ஒரு ஹாஸ்டலா இருக்கு. ஆனா எலைட்டான ஹாஸ்டல்ல வந்து ஃப்ரீடம் டெமோக்ரஸி வந்து நான் என் இண்டிவிஜுவல் நான் நினைச்சேன் இது ஒரு பிஜில இருக்கிறதா, பட் இது ஹாஸ்டலா இருக்குன்றது தான் அவர் மீன் பண்றது. யூ ஹாவ் யுவர் ஓன் செட் ஆஃப் லிவிங் பிரின்சிபல். அதை நான் இந்த வீட்டில் எப்படி இருக்கணும் அது நெறிமுறையோட நீட்டா வச்சுக்கிறேன், எனக்கு கொடுத்த ரேஷனை பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த செல்ஃப் டிசிப்ளினா வாழ்றதுக்கு தான் இந்த வீட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை தான் வெளியில இருக்கிற மக்களுக்கு வந்து பாருங்க இவர் கொஞ்சம் டிசிப்ளினா நீட்டா டீசெண்டா அவர் பொருளை கரெக்டா வச்சுக்கிட்டு இருக்காருன்றத பண்ணுமே தவிர நான் கேப்டனா போட்ட ரூல்ல நீங்க இருந்ததுனாலதான் நீங்க இவ்வளவு கரெக்டா இருந்தீங்கன்னு சொல்றது எப்படி கரெக்டா இருக்கா? எக்ஸாக்ட்லி சார். ஆக்சுவலி சத்யா மாதிரி இருந்தா அவங்க வந்து பிக் பாஸ்க்கு எப்படி சார் பிக் பாஸ் அது சைலண்டா மிக்சர் சாப்பிட்டு அவர் போட்ட ரூல்ஸ்குள்ள வாழ்ந்துடலாம். மஞ்சரியும் முத்துக்குமரன் அந்த இடத்துல இருந்து உடைச்சு ஒரு விஷயம் பண்ணதுனாலதான் இவ்வளவு பெரிய கண்டென்ட்டே கிடைச்சது. அதானே சார் பிக் பாஸ் கேம். எக்ஸாக்டா. ஏன்னா நீங்க வந்து ஒரு ரூல் வச்சிருக்கீங்க, அதை மீறவன் மேலதானே பிராது கொடுக்கவே முடியும். நீங்க ரூலை மீறாம அந்த ரூல்ல இருக்க பிரச்சனையும் பேசணும்ல சார். அந்த ரூல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் பேசுறவங்க தானே சார் இன்டெலெக்சுவல். அது வந்து மேபி அதாவது சொல்றேன். அதனாலதான் மஞ்சரியும் முத்துக்குமரனும் அந்த ரூல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிளாஸ் எடுத்து சொல்லும் போதுதான் அந்த கேமே வந்து சுவாரஸ்யம் ஆகுதுன்றத நான் பாக்குறேன். போன வாரம் கண்டென்ட் அதுக்கு கிடைச்சது இல்ல. சத்யா மாதிரி another thing, தீபக் அகைன்ஸ்டா பேசக்கூடிய முத்துக்கு அப்புறம் இன்னொரு முத்துவே இன்னும் பேசல, ஆனா முத்துக்கு பாயிண்ட்ல பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து என்னை கேட்டா இப்போதைக்கு மஞ்சரி. சாட்செல்லாம் ஓரளவுக்கு எழுந்திருக்கு. அதை எழுந்திச்ச பொண்ணதான் நேத்து உடனே அவங்க கட் பண்ணி உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். எஸ்கே பேசுங்க. எஸ்கே சார். ரவீந்தர் சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். சார் நீங்க பிக் பாஸ்க்கு உள்ள போறதுக்கு முன்ன உங்ககிட்ட பேசினேன். நீங்க கிட்டத்தட்ட நீங்க நான் உள்ள போறேன் அப்படிங்கறத சொல்லலையே தவிர ஓரளவுக்கு எல்லாமே கன்வே பண்ணீங்க. அப்ப பேசினேன். அதுக்கப்புறம் இப்பதான் பேசுறேன் சார். நானு வந்தேன் 2-3 தடவை வந்தேன், பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல சார். இன்னைக்கு கிடைச்சது, ரொம்ப ஹாப்பி. 2 கொஸ்டின் சார் உங்ககிட்ட கண்டினியூவாவே கேட்டுறேன், நீங்க ஞாபகம் படுத்தி சொல்லுங்க, இல்லைன்னா நான் இன்னொரு தடவை கூட சொல்றேன். என்னன்னா முத்துவ வந்து டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறது வந்து நல்லாவே தெரியுது. அந்த கேப்டன்சி வீக்ல வந்து அவரு விஜய் சார் வந்து சொன்னதோ சரி, அதெல்லாம் பெருசா அட்ரஸ் பண்ணிருக்க வேண்டியது இல்லை. ஆனா ரொம்ப குற்றப்படுத்தினாங்க அவரை. அடுத்தது இந்த வீக்ல வந்து அவர் சொன்னதெல்லாம் எனக்கெல்லாம் நேரடியா தான் தெரிஞ்சது. ஹாஸ்டல் மேட்டர் இப்ப கூட நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொன்னு வந்து ஒரு பெருசா டச் பண்ணிட்டாரு சார். என்னன்னா இந்த போன சீசன் வின்னரை பத்தி அவர் வந்து நல்ல விதமா தான் சொன்னாரு. அது வந்து அவர் வந்து அவங்க வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டு அதை வந்து டேக் போட்டு போஸ்ட் போட்டு அதெல்லாம் வந்து அவங்க இன்னுமே அவங்க வந்து டெலீட் பண்ணாம தான் இருக்காங்க. இது வந்து அவருக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி நான் பாக்குறேன். நீங்க சொல்லுங்க சார் அது எப்படி இருக்குன்னு. அப்புறம் 2வது கொஸ்டின் என்னன்னா, இந்த ஓட்டிங் பேசிஸ வந்து ட்ராக் பண்றேன், அபிஷியல் ஓட்டிங் வந்து ட்ராக் பண்றேன்னு சொல்லி எதோ போடுறாங்க சார். நிறைய விஷயமா போடுறாங்க. சௌந்தர்யா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, இல்ல அவங்க இன்னொருத்தங்க இருக்காங்க. நான் வந்து அன்அபிஷியல் வந்து நிறைய சீசன் நான் பாத்துட்டு இருக்கேன் சார். அன்அபிஷியல்ல வந்து பார்த்தோம்னா எப்பயுமே யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து மேல இருப்பாங்க. அதை வந்து பெருசா மாத்துறதே முடியறது இல்லை. இதுல முத்து மேல இருக்காரு. அது இல்ல, அது போய் நாங்க அபிஷியலே நாங்க பாத்துட்டோம், அங்கேயே போய் நாங்க கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த அளவுல உண்மை சார்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை சொல்லுங்க சார். எனக்கு அந்த லாஸ்டா பேசின அந்த பாயிண்ட்ல வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கே தெரியாது. சரிங்களா? அது 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 எப்படின்னா, அது இட்ஸ் லைக் ரைட்டிங் ஆன் வாட்டர் மாதிரி ஆன ஒரு கண்டென்ட் ஏதாவதுன்னு வச்சுக்கோங்களேன். வேறஸ் இந்த அர்ச்சனா மேட்ரை மீன் பண்ணி சொல்றாங்கல்ல, அதாவது போன சீசனுடைய இதை வந்து முத்து சொல்லிட்டாருன்னு. சார், பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அருணுடைய அந்த கேள்வியே உங்களுக்கு பேசுறது தவிர வேற என்ன தெரியும், உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஷோல பேசுறாருன்னா அது பிக் பாஸ்ல பேசுறாரு. பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஸ்கில், ரெக்கவர்டு ஸ்கில்லே வந்து பேச்சு திறமை தான். இங்க என்ன 10 டாஸ்க் அடிச்சு இவ்வளவு பாயிண்ட்ஸ் ஜெயிச்சவங்க தான் ஃபினாலேக்கு போறதுன்னு வச்சிருந்தா ஏதாவது சீசன்ல ஏதாவது ஒரு நினைச்ச பிளேயர் போயிருக்க முடியுமா? ஏதாவது ஒரு கேம் ஷோல யார் பேசுறா, யார் எவ்வளவு நல்லா பேசுறா, யார் அடுத்தவங்க கருத்தை
முதன்மையா எடுத்து பேசுறா, யார் முன்னுதாரணமா பேசுறா, யார் பேச்சுல வந்து சென்ஸ் இருக்கு, யார் பேச்சுக்கு அதிக கவன ஈர்ப்பு இருக்குன்னு இப்படி பேச்சுக்கள் மட்டுமே பிரதானமா வச்சு 8 சீசன் போன ஷோல 7வது சீசன்ல அவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த அவங்களுக்கே கோச் பண்ண ஒருத்தர் வெறும் வாய் தான் சொன்னது வந்து அப்படிப்பட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இப்ப நவ் யூ ஆர் பிகமிங் பர்சனல்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. அது சார் அந்த இன்னொரு பாயிண்ட் சார், அவர் முத்து வச்ச செக்மேட் அது பேசவே முடியாது. அந்த பாயிண்ட்டுக்கு பாசிட்டிவாவும் சொல்லிட்டாரு. அந்த இடத்துல இப்ப நீ எப்படி பேசுவ? இன்னொரு ரவி சார் ஜெனரிக்கான ஒரு பதில், இப்ப சொன்ன மாதிரி செக்மேட் ஆனா கூட ஜெனரிக்கான ஒரு பதில் என்னன்னா அவர் சொல்லிட்டாரு, போன சீசன் கூட அப்படிதான் ஜெயிச்சாங்கன்னு. இதுல யார் பர்சனல்னு வந்து திணிச்சா? நீ எங்கேயாவது ஏதாவது பர்சனல் அப்படின்னு இது என் பர்சனல்னு டிரா பண்ண பவுண்டரியை தாண்டி வந்து திணிச்சாங்களா? நீ ஏதாவது பேர் சொல்லப்பட்டியா? இல்ல நீ பேர் சொன்ன? நீ உன் அனுமானத்துல அந்த வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி பேசுறதோ நமக்கு தெரியறதோ அதெல்லாம் சரி. வெளியில இவங்க எல்லாம் கட்டம் கட்டிக்கிட்டு முத்து வந்து பர்சனலா டச் பண்ணிட்டாரு. ஏன்பா பர்சனலா வந்து சும்மா இருக்கிறவன் போய் டச் பண்ணா? உங்க ஆள் சும்மா இல்லாம பா பா பான்னா படால் அடிச்சுட்டான். நம்ம வாயை வச்சு சும்மா இருக்கணும், அதுதானே முக்கியம். நம்ம வந்து தெரியும் உனக்கு பேசலாம் தெரியுமா, சும்மாவே அவன் ஆடுவான். சும்மா சும்மா அவன்கிட்ட போய் ஆடினா அவன் ஆட மாட்டானா? அவன் பட்டால் எடுத்து சொல்லிட்டான். சொன்ன உடனே அவனுக்கு வந்து ஐயோயோ. இப்போ பேசிக்கலா அருணுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, ஒரு விஷயத்த நேரம் அதான் நீங்க கேட்கும் போது என் நேரம் இவன்லாம் சொல்ற மாதிரி இருக்கேன்ற மாதிரி சுருக்கமா சொல்லுங்கன்னு அருண் சொன்னதுதான். ஒரு விஷயத்த இவர் நீட்டி சொல்றத வந்து சுருக்கமா சீக்கிரமா சொல்லுங்க. அது மாதிரி பேச்சு திறமை உள்ள ஒரு ஆளை சார் அருண் பேசின உடனே முத்துவும் சொல்லுவார் சார், நான் என்ன சுருக்கமா பேச சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமா பேசிட்டாருன்னு முத்து சொல்லுவார். அதான் அவன் கவுண்டருக்கு அவன் நக்கல் பிடிச்சவங்க. அவன் இத அவன் ஆரம்பிக்கும் போதே ரத்தனம் சுருக்கமா முடிச்சாங்கன்ற மாதிரி பேசித்தான் ஆரம்பிக்கிறான் அவன். அதனால இந்த 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 மாதிரி கவுண்டர்லாம் வந்து வாயை குத்து புண்ணாக்கிக்கிறது. சும்மா இல்லாம நீங்க நேரா வந்து பர்சனலா தாக்குனீங்கன்னா பர்சனலா தாக்குனா இல்ல. நான் ஒண்ணு கேட்கறேன், இந்த மாதிரியான உனக்கு ஒரு பேச்செல்லாம் ஒரு ஜாக்லின், ஒரு மஞ்சரி, ஒரு ஏன்பா உனக்கு இந்த இதெல்லாம் வந்து ஒரு தீபக், ஒரு ரஞ்சித், ஒரு இது அது எப்படிப்பா உனக்கு அது சொல்லி வச்ச மாதிரி 60 நாள் ஆனாலும் இவங்க மேல வரவே மாட்டேங்குது? வந்தா இந்த மாதிரியான பீப்புள் மேல மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அது என்ன உனக்கு இளைச்சவன் கிடைச்சான்ற மாதிரி முத்துவோடைய வளர்ச்சி. இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்டேன்னா சார், நேத்து கூட ஒரு மீம் பார்த்தேன். நிறைய மீம் போட்டுட்டு இருக்காங்க, முத்துவோடைய சப்போர்ட்டர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க சார். அதுல ஒரு மீம் பார்த்தேன், அந்த சண்டைக்கோழி படத்துல வந்து அந்த வில்லனை வந்து அவர் அடிச்சுட்டு போயிடுவாரு, அவருக்கு தெரியாமலே அந்த வில்லன் அவனை துரத்திட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு மீம் ஒண்ணு சின்னதா ஒண்ணு பார்த்தேன். அந்த மாதிரி அர்ச்சனா வந்து அவங்கள அப்போஸ் பண்ணிட்டாங்கிறது வந்து உள்ள இருக்கிற முத்துக்கு தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அவங்க தீவிரமா இறங்கி வேலை செய்யற மாதிரி எனக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து எப்படி சார் அவர் முத்துக்கு வந்து அவருக்கு வந்து பூஸ்டா அமையுமா, இல்ல அவருக்கு வந்து அப்போசிட்டா போறோமா அப்படிங்கிறதுக்காக தான் சார் கேட்டேன். ஒரு 2 விஷயம் இருக்கு பிரதர். அதாவது அது அவங்க சீசன்ல அவங்களோடதுல ஒரு 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 பாயிண்ட புடிச்சு, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா அவங்களோட ஒரு பாயிண்ட் பிரதீப்ன்ற ஒரு பாயிண்டோட ரோப்பை நல்லா டைட்டா புடிச்சு அந்த பாயிண்டோடைய நேர்த்தியான நேர்மையை வச்சு அடி 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 அடின்னு அடிச்சு ஸ்கோர் பண்ணிட்டு போறான் அந்த கேம்ல. இது ஆரம்பத்துல பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்னு முழு மூளை, யுக்தி, திறமை, பேச்சு, ஆர்வம் எல்லாத்துக்கும் மேல அவமானம் மொத்தத்தையும் விதையா போட்டு முதல் நாள்ல இருந்து உட்காராம மூச்சு பிடிக்க ஒவ்வொரு இடத்துலயும் பேச்சு, அறிவு, ஆற்றல், திறன், திறமை இவ்வளவும் விதைச்சவனை சும்மா வெளியில இருந்து செதைச்சரலாம் நினைச்சா நடக்குமா? அது ஒரு அர்ச்சனால 9 அர்ச்சனா சேர்ந்தாலும் முத்துவோடைய ஒரு மண்ணையும் நகர்த்த முடியாது. இதுல சார் நீங்க எக்ஸாம்பிள் சொல்றது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் சார். அதுக்கு அவங்க போட்ட ஒரு கோட் ட்வீட் பண்ணி ஒரு விஷயத்தை ட்வீட் பண்ணிருப்பாங்க, ஒரு 300+ கமெண்ட் இருக்கும். அந்த கமெண்ட்ல ஏதாவது அர்ச்சனா போடுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தா எடுத்து காமிச்சிருக்கு. அதான் சொல்றேனே, வெளியில இருந்தாலும் முத்துக்கு வந்து அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணலாம் ஒர்க் அவனா கெடுத்துக்கிட்டாதான் உண்டு. அவனா நல்லா போற கேம அவனா வந்து டிசாஸ்டரா ஏதாவது மாத்தினாதான் உண்டே தவிர நல்லா விளையாண்டுட்டு இருக்கிற பிளேயருக்கு வெளியில இருந்தெல்லாம் ஒரு நெகட்டிவ் ரியாக்டர்லாம் செட் பண்ண முடியாது. செட் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அவன் சின்சியரா இருக்கான் அந்த கேமுக்கு. அதே சமயத்துல தப்பு பண்றான். அதுதான் அந்த சின்சியாரிட்டிக்கான அர்த்தமே. அந்த சின்சியர் ஃபேக்கா இருந்துச்சு
அப்படின்றதா ரொம்ப கரெக்டா எப்படி போக முடியும்ன்றது இருக்கும். அவன் எங்கெல்லாம் அடி வாங்கணும், எங்கெல்லாம் அசிங்கப்படணுமோ அதெல்லாம் கரெக்டா அசிங்கப்படுறான். எங்கெல்லாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் நல்லா கத்துக்கிறான். அவனே செல்ஃப் லேர்ன் பண்றான், எழுதிக்கிறான், வண்டியை ஓட்டுறான். அதனால அவன் கரெக்டா வந்துருவான். அவனுக்கு கடைசியில மேப் ஜிபிஆர்எஸ் இல்லைனாலும் ஜிபிஎஸ் இல்லைனாலும் அவன் வந்து சேர்றதுக்கு அவனுக்கு வழி தெரியுது. ஜிபிஎஸ் பார்த்து வண்டி ஓட்டுறவனுக்கு தான் இதெல்லாம் வந்து அவ்வளவு அக்கறையை தவிர அவன் கேம் தனி கேம் சார் அது. அதுதான் சார் எனக்கு நீங்க சொன்ன பாயிண்ட் தான் சார். ஒருத்தன் 100% நான் நேர்மையா தான் நடப்பேன், இப்படிதான் இருப்பேன்னா அது கண்டிப்பா முடியவே முடியாது. 106 நாள்ல அது கண்டிப்பா சின்ன சின்ன ஃபிளாவை புடிச்சிருவாங்க. அப்படிதான் அதுக்கு பச்சையா தெரிஞ்சிடும். ஒருத்தன் நான் தவறு பண்ணேன்னா நான் தவறு பண்ணேன், ஆமா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஐம் சாரி, அந்த இடத்துல இருந்து நான் கடந்து நகர்ந்து போறேன், கத்துக்கிறேன். அந்த இடத்துல சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் ஹியூமன் பீயிங்கா ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா தவறு பண்ண முடியாத மனுஷனே இருக்கவே முடியாது. ஆமா நான் தவறு பண்றேன், ஐ அக்செப்டட், இங்கிறத நகர்ந்து என்னோட கேமை நான் இம்ப்ரூவ் பண்றேன். அதுதான் சார் பெரிய குவாலிட்டி. அதுலயே அந்த இடத்துல அவர் பெருசா ஸ்கோர் பண்ணிட்டார் ஆக்சுவலா. 100%. ரெண்டாவது அப்படி தப்பே பண்ணாம எதுக்கு இந்த கேம் ஆடணும்? தப்புன்ட்டு ஆடலாமே, என்ன இப்போ? எக்ஸாக்ட்லி சார். அடுத்து வந்து ஸ்பீக்கருக்கு வந்து ஸ்ரீராம் பேசுங்க. ஸ்ரீராம் இருக்கீங்களா? ஸ்ரீராம்? ஓகே ஹாரி நீங்க பேசுங்க. ஹாரி நான் பேசுறது கேக்குதா? யாரு பேசுங்க ஸ்ரீராம் பேசுங்க. ப்ரோ நான் வந்து என்னன்னா முத்துக்குமாரன் அருண் சொன்னது அருண் வந்து முத்துக்குமாரன் சொன்னது வந்து என்னை பொறுத்த வரைக்குமே பர்சனல்னு கிடையாது. அது வந்து அவருக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பார்ல தீபக் சொன்னப்ப, தீபக் அவரு நைட்டு பேசினப்ப. ஆமா ஸ்ரீராம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், அப்புறம் கன்டினியூ பண்ணீங்க. ஆக்சுவலா தீபக் வந்து என்ன அங்க வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணுவார், ஒரு வேலையை பார்ப்பாரு. என்ன வேலை பார்ப்பாரு நான் சொல்றேன். முத்து நீ பர்சனலா போயிட்டியாமே, அதுக்கு நீ போய் இந்த சாரி கேளுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. அதே வேலை தான் வந்து அருண் பண்ணிருப்பாரு. அருணும் பர்சனலா தான் பேசியிருப்பாரு. அந்த இடத்துல அருணையும் சாரி கேட்க வச்சிருக்கணும். அருண் நீயும் வந்து அந்த நைட்டு 11 மணிக்கு அந்த காட்சியை நம்ம காமிக்கிறாங்க. இருங்க முடிச்சிடறேன். அந்த இடத்துல முத்து நீ பர்சனலா பேசின, அதனால நீ வந்து சாரி கேட்டுன்னு சொன்ன தீபக், அருண் டீம் வந்து என்ன சொல்லிருக்கணும், நீயும் பர்சனலா பேசினா 2 பேரும் மாத்தி மாத்தி சாரி கேட்டுங்கன்னு சொன்னா மட்டும்தான் அது ஜென்யூனா இருந்திருக்கும். ஆனா ரவீந்திர சார் சொன்ன மாதிரி தான் இந்த குரூப்புக்கான ஹெட்டே அவர் தான். அவர் என்ன அழகா வேலையை பார்த்தாருன்னா முத்து மட்டும் தான் அங்க தவறு பண்ணான்றதை ப்ரொஜெக்ட் பண்றது அவர் பக்காவா அவர் வந்து அந்த இடத்துல கேம் விளையாடினாரு. அதுல இன்னொரு பாயிண்ட் நான் சேர்த்து சொல்றேன். அந்த இடத்துல முத்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, என்னன்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு காயப்பட்டிருக்கு, ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ற விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருப்பாரு, தவிர்த்து நான் சொன்னது தவறுன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்க மாட்டாரு. அதே மாதிரி ப்ரோ இவர் அருணுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படின்னா அவரு சரௌண்டிங்ல ஒரு கலாய்ச்சி பேசுற விஷயமோ எந்த விஷயமும் அவங்களை பற்றி நம்ம என்ன பேசுறோமோ அது சரி, சுத்தி இருக்கவங்க சிரிச்சுட்டாங்க அது கரெக்டா போயிடும் அப்படிங்கிற பட்சத்துல இன்ன வரைக்கும் விளையாண்டு இருக்காரு. ரெண்டாவது வந்து அவருக்கு வெளியே வந்து இவங்க அர்ச்சனா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான் ப்ரோ. ஏன்னா அவரு ரவீந்திர சார் சொன்ன மாதிரியுமே வந்து அவங்க அந்த பிரதீப்புங்கிற ஒரே ஒரு இதை மட்டும்தான் பிடிச்சாங்க, ஒரு கையில தான் பிடிச்சாங்க. நான் அப்படியே ஒரு அடிச்சு கடைசி வரைக்கும் போனதுக்கு அந்த ஒரு கயிறு மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது வந்து அருணுக்குமே ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும். பாசிட்டிவானா அவருக்கு அந்த ஓட்டிங் பிரச்சனையில அவருக்கு பாசிட்டிவா இருக்கும். இன்னொன்னு இது சேனல் பார்த்துச்சுன்னா அது சேனல் பிரச்சனை. இன்னொன்னு இந்த இப்ப வரைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் உங்க சௌந்தர்யாச்சுல எதுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ்ன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. எனக்கு சௌந்தர்யாக்குமே ஏன் இத்தனை நாள் இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க என்ன? ஏன்னா டாஸ்க் ஒழுங்கா பண்ணிருந்தா அது தெரிஞ்சிருக்கும். இவங்க எதுவுமே பண்ணல, ரியலா இருக்காங்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ்? இது ஆக்சுவலா வந்து இது நான் முதல் ரெண்டுக்கு நீங்களே கிளாரிட்டியா நீங்களே அந்த பேலன்ஸா சொல்லிட்டீங்க. இந்த சௌந்தர்யாக்கு ஏன் இவ்வளவு ஃபேன்ஸ்ன்றத இந்த ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பத்துல இவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு கைவிட்டு என்ற மாதிரி தான் இந்த ஷோவை பாக்குறதுக்கான முதன்மையான மூஞ்சு அப்படின்னு ஒண்ணு ரிஜிஸ்டர் ஆகவே மாட்டேங்குது. அப்போ பார்க்கும் போது கண்டென்ட்டா யாரும் எதுவும் பண்ணலனாலும் ஒரு பொண்ணு பாட்டும் சம்பந்தமே இல்லாம ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணோடைய சம்பந்தமே இல்லாத செயலும் குரலும் வந்து ஒரு மாதிரி ஒரு செட் ஆஃப் கவன ஈர்ப்பு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹோஸ்ட் அதை மெதுவா ப்ரொமோட் பண்றாரு, அப்பப்ப நிக்க வச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கார்னர் பண்ணி ஒண்ணுமே பண்ணலன்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களால அந்த பொண்ணு ஃபயர் ஆகுது. ஆகி ஓகே அப்போ உங்க கூட சேர்ந்தா இது சரியா வராது,
அர்ரா ஜம்ப்னு ஒரு பொண்ணு பசங்களுடைய மெரிட்ல எப்ப ஜம்ப் ஆச்சோ அப்ப எல்லா பசங்களுக்கும் பை நேச்சரா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்டா மிங்கிள் ஆகி ஜாலியா இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்கும் பொழுது பை நேச்சரா எல்லாருக்கும் ஒரு 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 ஹாப்பியான ஃபீல் இருக்கும். என்னன்னா ஒரு பரவாயில்லையே, அந்த ஆண்கள் பெண்கள்ன்ற இந்த கேம்ல வந்து பொண்ணுங்களுக்கு அகைன்ஸ்டா பசங்களுக்கு ஃபேவரா இந்த பொண்ணு வந்து இருந்து கண்டினியூ ஆகுதுன்னு அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்து மெதுவா 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 பில்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காட்டுற கியூட் ரியாக்ஷன்ஸ், ரெண்டாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு எவ்வளவுதான் கேவலமா இருந்தாலும் வெக்கமே படாம அது செய்யற விதமா இருக்கட்டும், அது அது எல்லாமே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது டெவலப் ஆக 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 ஒரு பாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் வெளியில அதை நம்ம பாக்குறோமோ இல்லையோ, நமக்கு உண்மையா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் தாண்டி அதுக்காக ஒர்க் பண்ற ஒருத்தங்க வந்து அதை இன்னும் ஜொலிக்க விடுறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இப்ப ஜென்யூனாவே அந்த பொண்ணு வந்து ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணுது. நீங்க வந்து சீசன் 8ஓட தவிர்க்க முடியாத கண்டஸ்டன்ட் ஆயிடுச்சு. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் டாப் 5குள்ள சௌந்தர்யா இருக்கும். சௌந்தர்யா இல்லாத டாப் 5 சீசன் 8 இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஸோ இந்த வளர்ச்சியும் இந்த வளர்ச்சியிலையும் மக்களுடைய பெரும் பங்கு இருக்குல்ல. ஸோ ஒண்ணுமே ஒரு கட்டத்துல இப்போ இப்போ நீங்க நான் ஒரு சக கண்டஸ்டண்டா வைத்தறிச்சலோட சொல்லலாம்னா, நான் வந்த வாரத்துல 3 தத்திங்க அப்படின்னு நான் பார்த்ததுல அருண், சௌந்தர்யா அண்ட் இவரு, நான் அதை என் வாயால சொல்ல விரும்பல. அப்படி இருந்து நான் பார்த்துட்டு இவன் ஒன்றும் பண்ணலன்னு தெரிஞ்சுட்டு வெளில வந்த அந்த பொண்ணு தான் சொல்லுது, அவர் அந்த ஒரு வாரத்துல இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க, அவர் அந்த ஒரு வாரத்துல நிறைய செஞ்சார்ல அப்படின்னு. ஏன்டா இவ்வளவு தெரிஞ்சு என்ன வெளில அனுப்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸை கிரியேட் பண்ணிருக்குன்னா, நீங்க அந்த ஃபேன் இப்போ இது எது ஆர்கானிக் என்ன ஆர்கானிக்லாம் விட்டுருங்க, ஆனா ஜென்யூனான இந்த வளர்ச்சியை நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு வியூகம் இருந்ததுல. எனக்கு இதுல எங்க வருத்தமா இருக்கு அப்படின்னா, அதே இன்னொரு பொண்ணு 30 நாள்ல உள்ள போச்சு, 3 பொண்ணுங்க உள்ள போனாங்க. அந்த நான் இது என்னுடைய பர்சனல் ஃபீலிங்க, இது என்னுடைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் அனாலிட்டிக்கல் ஃபீலிங் தான். அந்த பொண்ணு கருப்பா இருக்குன்றதுக்காகவா இல்ல இல்ல என்ன காரணமா ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சென்சிபிளா பேசுற பொண்ணுக்கு வந்து ஒரு மார்ஜின் ஆஃப் கிரௌடு கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதேன்றது தான் என்னோட வருத்தமா இருந்தது, இன்க்ளூடிங் ஹோஸ்ட். இல்ல இந்த ரேசிசம்னு சொன்னுச்சு இந்த பொண்ணு ஆரம்பத்துல உள்ள வரும்போது, அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அந்த இந்த அதாவது ஒரு பொண்ணு ஒண்ணுமே பண்ணாம நான் தத்தியா இருந்து கியூட்டா ரியாக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நான் கத்தி கதறி உருண்டு பிறண்டு டான்ஸ் ஆடி பாடி என்னமோ பண்ணி நான் ஒரு கிரௌடு சேர்த்தேன் அப்படின்னு சொல்ற பொண்ணும், இன்னொரு பொண்ணு இந்த பொண்ணு வருது டாஸ்க் ஆடுது அது பண்ணுது இது பண்ணுது சரி, ஆனா இயல்பா நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு காமன் விமன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ஏன் சப்போர்ட் சேரவே மாட்டேங்குது? ஏன் அந்த பொண்ணு அவ்வளோ பிளண்டா இல்ல டெக்னிக்கலி அவ்வளோ இன்கேப்பபிளா இந்த கேம் ஆடுறதுக்கு, இல்ல அந்த பொண்ணுக்கான ஸ்டாண்டர்ட் இல்லையா இந்த கேம்ல? எல்லாமே இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 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 வாய்ஸ்ஃபுல் கிரௌடு ஒரு ரைஸ் ஆகலையேன்ற ஒரு வருத்தம் மேபி என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கான வியூ பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. மஞ்சரிக்கு சேர்ந்திருக்கலாமோ, ஒரு ஒரு சௌந்தர்யாக்கு கிடைக்கிற அங்கீகாரம்ல ஒரு 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 30-40% கிடைக்கலாமே, தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது சார். இப்பவுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு ஃபைனலா ஒரு 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 காம்படிஷன் மாதிரி இப்ப ஓட்டிங்ல வந்தாலுமே நீங்க முத்துக்குமாரன் சௌந்தர்யா எடுத்தீங்கன்னா 2 பேருமே ஒரு சிமிலர் ஓட்டுல தான் வருவாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியாமலே இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம இவ்வளவு ஃபேன் பேஸ். முத்துக்குமாரன் நல்லா விளையாடி அவரே செல்ஃப் அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு கேம் நல்லா விளையாடுறவருக்கும் இவ்வளவு ஓட்டு வருது. அப்ப இந்த ஓட் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது பாருங்க, இவ்வளவு வந்து நம்ம இவ்வளவு ஃபேன்ஸ் எவ்வளவு முட்டாள்தனமா நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க சார். இதுதான் ஒரு சிமிலர். நீங்க அதை அப்படி ஆங்கிள் பார்க்க கூடாது, அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கிடுவோம். இந்த 2 நம்பருமே ஒரிஜினல்ன்ற பாயிண்ட்லயே போயிடுவோம். எப்பவுமே சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனை ஓவர்டேக் பண்ணவே முடியல நம்பர்ஸ்ல. எப்பவுமே அந்த ஒரு லைன் மட்டும் எடுத்துப்போம். ஸோ சௌந்தர்யா என்னைக்குமே முத்துக்குமரனை ஓவர்டேக் பண்ண முடியல. அந்த பாயிண்ட் தான் நமக்கு தேவையான பாயிண்ட். நீ பக்கத்துல வா, கிட்டக்க வா, ஈக்குவல்ல வா, ப்ரொபோர்ஷனேட்ல வா, என்ன வேணா வா, ஆனா என்னை கிராஸ் பண்ணி போகாத மாதிரி ஒரு லைன்ல இருக்கிற வரைக்கும் நாம அந்த 2வது அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஹவு க்ளோஸ்ன்ற பாயிண்ட்ல இல்லை. அதை நீங்க நம்ம பார்க்கணுன்ற அவசியமும் கிடையவே கிடையாது. ஏன்னா
அது அவங்களோட ஆர்கானிக்கான வளர்ச்சியா நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அது இன்ஆர்கானிக்கா இருந்ததுன்னா அது அது வந்து விக்டரிக்கு இம்பேலன்ஸ்டா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை பத்தி பேசணுமே தவிர, நம்ம ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த 2ல 1ன்னு வந்தா அந்த 1 நம்மளோட 1ஆ தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவா இருக்கிற வரைக்கும் அது we don't have to bother. அத நம்ம வந்து ஒரு பெருசா எக்ஸாக்ட்லி சார். ஆக்சுவலா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அதேதான் சார். நான் ஒரே நிமிஷம் ஸ்ரீராம், ஒரே நிமிஷம் இன்டர் பண்ண மன்னிச்சுங்க. ஆக்சுவலா ஒரு ஃபோன் கால் இருக்கா? ஓகே சார், ஓகே ஓகே சார், ஓகே சார். அதுக்குள்ள வந்து லிசனர்ஸ் யாராவது நீங்க பேசணும்னா மேல வாங்க பேசுங்க. ஸோ வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் அதே தான். நான் ஸ்டார்டிங் ஆஃப் சீசன்ல வந்து பார்க்கும்போது சப்போர்ட்டர்ஸ் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, நான் சௌந்தர்யாவுக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு எந்த விதமான கனெக்டிவிட்டியுமே இல்லை சௌந்தர்யா கூட வந்து ஆஸ் அ பிளேயரா பார்க்கும்போது. ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்காங்க, செட் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதை தாண்டி அவங்களை தாண்டி எல்லாருமே கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸ்டில் அந்த 3rd வீக் 4th வீக் முத்துக்குமரனுக்கு என்ன கேள்வி இருந்ததோ அதே கேள்விதான் எனக்கும் இருந்தது. எப்படா இவங்களுக்கு வந்து இவங்க எப்படி உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ்ன்ற கேள்விதான் எனக்கு இருந்தது. அப்புறம் தான் நான் எக்ஸ்குள்ளே வர ஆரம்பிச்சேன். எக்ஸ் வந்து என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு விஷயம் நடக்குது. அதுவும் எப்படிமா என்ன மாதிரியான ட்வீட்ஸ் வருதுன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இந்த அழகா கியூட்டா இருக்காங்க, அது இருக்காங்கன்னும் போது எனக்கு வந்து உண்மையிலே நகைப்பா தான் இருந்தது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. என்ன இதுக்கெல்லாமா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போக போக அடுத்தடுத்த நாட்கள் கடந்து போகும்போது என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஓகே அதுக்கும் பிடிச்சிருக்கிற ஆட்கள்ல வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு பிடித்த ஒரு எப்படி குணாச்சாரமோ இல்ல நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எப்படி ஒருத்தர் பிடிக்குதோ அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிடித்த நபர்களும் வந்து ஒரு ஆங்கிள் இருப்பாங்க. அதனால அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி கடந்து போன்ற பாயிண்ட்டை தான் நானும் நகர்ந்த ரவி சார் சொன்ன மாதிரி. அதனால அதை பத்தி நம்ம வந்து பெருசா பொருட்படுத்த வேணான்றதுதான் என்னோட பாயிண்ட். சோ அது வந்து எந்தெந்த இடத்துல இவரோட கேம் இம்பாக்ட் பண்ணதோ அந்தந்த இடத்துல உடைச்சு நம்ம வந்து பேசலாம். சோ லிசனர்ஸ் யாராவது நீங்க ஸ்பீக்கர்ஸ் வரணும்னா மேல வாங்க. சோ ரவி சார் வந்துருவாரு, இப்போ ஃபோன் கால் வந்துருக்கு, முடிச்சுட்டு வந்துருவாரு. நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து அக்செப்ட் பண்றோம், பேசுங்க. ஹாரி பேசுங்க, ஹாரி பேசுங்க. அப்படி எல்லாம் பொன்னி நீங்க பேசலாம். செகண்ட் ரவுண்ட் நீங்க பேசலாம். லிசனர்ஸ் யாராவது ஏதாவது ஸ்பீக்கர்ல இருக்கவங்க யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, அதை டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்குள்ள சார் வந்துருவாரு. இப்போ நீங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல இப்ப யாராவது ஒருத்தவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல, அதுல நீங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது ஆட் ஆன் பண்ண ஒரே விரும்புறீங்களா? பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நான் சிம்பிள் ஒரு வியூ வந்து ஒரு கட்டமைக்கப்படுது இல்ல, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அருண் வந்து பண்ற தவறுகளை நம்ம வந்து சுட்டி காமிக்கிறோம். அவர் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றது நமக்கு ஆப்வியஸா வந்து வெளியில தெரியுது, அவர் எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மத்த இது அருணை தவிர்த்து நீங்க மீதி இருக்கிற நபர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப தீபக் எடுத்துங்க, கம்பேரிட்டிவ்லி தீபக் எடுத்துக்கலாம். அவர் பண்றக்கூடிய தவறுகள் வந்து வெளியில வந்து ஆடியன்ஸ்க்கு ஆனா தெரியல என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அருண் பச்சையா தெரியறதுனால தான் அருண் நம்ம கிட்ட மாட்டிக்கிறாரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவர் ஸ்மார்ட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வந்து ஓவர் ஸ்மார்ட், ஆடியன்ஸ் ஓவர் ஸ்மார்ட்ன்றது எப்பவுமே இன்டெலெக்சுவலா கணிச்சிடுவாங்க இவர் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவர் மேல வந்து அவ்வளவு தாக்குதல், அவ்வளவு விதமான நெகட்டிவிட்டிஸ், எல்லா ஃபேண்டமும் சேர்த்து அவ்வளவு பேர் அடிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நீங்க தீபக் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான நெகட்டிவ் விஷயம் வந்து தெரியாத மாதிரியே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ்லி அருண் என்ன ஒரு விஷயம் பண்றாரோ, தீபக் ஆல்சோ டூயிங் தி சேம் திங். பட் அவர் ரொம்ப வந்து சைலண்டா சட்டிலா பண்றாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன், ஏன்னா எதுவுமே ப்ரூஃப் இல்லாம பேசக்கூடாது. எடுத்துக்காட்டு என்னன்னா, அந்த இடத்துல மந்திரியும் முத்துக்குமரன் ஒரு விஷயம் இது பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. இப்ப பாரு அங்க என்ன நடக்க போகுது பாரு, வேணும்னே வந்துருவாங்க இதெல்லாம் பண்றதுக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த இவரா ட்ரிகரிங்கா ஒரு விஷயத்த பண்ணுவாரு. அதே மாதிரி மண்டே நடக்கும் ஒரு பிரச்சனை, முத்துக்குமரனுக்கும் அந்த பவுல் விஷயம் நடக்கும். பவுல் விஷயத்திலயும் சரி ஒன் சைடடா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தீபக் வந்து பேசுவாரு. அந்த இடத்துல அருணுக்கு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்த பேசுவாரு. நான் இந்த சீக்வன்ஸாவே சொல்றேன். திங்கட்கிழமை நடந்தது, அடுத்தது இந்த மஞ்சரி இஷ்யூலயும் சரி, இல்ல அடுத்த விஷயம் இந்த ஃப்ரைடேல நடக்கிற இஷ்யூவும் சரி. ஃப்ரைடேலயும் சரி ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிருப்பாரு அவரு, சாரி வந்து ஒருத்தரை மட்டும் கேட்க வச்சுட்டு இன்னொருத்தர் சாரி கேட்க வைக்காம ஒரு விஷயம் பண்ணார்ல, அந்த இடத்துல அந்த ஸ்டாண்டை வந்து சொல்றேன். ஸோ 3 ஸ்டாண்டுமே வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து அருண் சார்ந்து இருக்கக்கூடிய குழுக்கு மட்டும்தான் அவர் வந்து சார்பா இருக்கிறாரு. அந்த இடத்துல அவருடைய அந்த ஃபேவரிசம் வந்து கிளீனா தெரியுது. இது மக்கள் அந்த பார்வையில வந்து அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது கிளியரா தெரியும் அவர் என்ன மாதிரியான ஸ்டாண்டில் நிக்கிறாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த இடத்துல வந்து அவர் தன்னை ஒரு தூய ஆத்மா, இல்ல நான் கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் பிளேயர், நான் நேர்மையா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தெல்லாம் அவர் வந்து மக்கள் அப்படி யாராவது மனசுல அப்படி வச்சிருக்கீங்கன்னா இந்த ஆங்கிளும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இந்த வியூலையும் பாருங்க, இந்த அனாலிசிஸ்லயே புரியும் அவர் என்ன மாதிரியான கேம் வந்து விளையாடுறாரு அப்படின்றது. ஏன்னா அதையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால அதை நம்ம சொல்றோம். ஏன்னா முத்துக்குமரன் சின்ன சின்ன விஷயங்கள் குனிஞ்சா தப்பு நிமிந்தா தப்புன்ற மாதிரியான ட்வீட்ல ஓடுது இல்ல, அவர் ஒரு விஷயம் போடுறாங்கல்ல, அப்படின்னு இருக்கும்போது மத்த பிளேயர்ஸ் என்ன பண்றாங்கன்ற ஆங்கிளையும் நம்ம காமிக்க வேண்டியது இருக்கு. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு குளோரிஃபை ஒரு விஷயம் பண்ணாங்க சாட்டர்டே எபிசோட்ல.
குளோரிஃபை வந்து அவ்வளவு வந்து அவர் வந்து இருக்கிற இந்த பிக் பாஸ் 8 சீசன்லயே அவர் தான் ஒரு சிறந்த கேப்டன், அவர் மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லி ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து அவ்வளவு ஒரு பிரைஸ் பண்ணிட்டு வெளியே போனாங்க பாத்தீங்களா. அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அப்படிலாம் ஒண்ணு பண்ணவே இல்லை. ஒரு உமன் வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளவு விஷயம் சேர்ந்து பண்ணும்போது அவங்க மேல தவறே இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னா, மஞ்சரி ட்ரிகர் பண்ணதாவே இருக்கட்டும், மஞ்சரி தவறு பண்ணதாவே இருக்கட்டும், மஞ்சரி ஒரு தவறான நபராவே கூட இருக்கட்டுங்க அவங்க நினைக்கிற மாதிரி, அதுக்குன்னு இந்த அளவுக்கு பண்ணுவீங்களா நீங்க? இந்த அளவுக்கு ஏறி நீங்க கடிக்கடின்னு கடிச்சு அவங்களை அந்த அளவுக்கு வந்து சுக்குநூறா உடைச்சு ஒரு விஷயத்த பண்ணுவீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? மஞ்சரி ட்ரிகர் பண்ணிட்டாங்க, சரி ஓகே. அதை நீங்க வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்? சரி, இந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னு சொல்லி அழகா வந்து அவங்கள வந்து நீங்க ஒரு எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீங்க ஆஸ் ஒரு கேப்டனா? அந்த இடத்துல கேப்டனோட பிரச்சனையே கிடையாது. அங்க அருணுக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. அப்படியே கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்ணி நானும் அந்த இடத்துல ஒரு ப்ளே பண்றேன் பாருன்னு சொல்லி ஒரு விஷயத்தை காமிச்சு அது அப்படியே நான் வந்து நான் தீபக்கால கேப்டனா இருக்கிறேன்னு ஒரு விஷயத்த மாறி, இது என்ன முட்டாள்தனமா இருக்கு? கேப்டனுக்கு ஒரு குவாலிட்டி, தீபக் ஒரு குவாலிட்டியா? அப்ப தீபக் யாரு, கேப்டன் யாரு? கேப்டனுக்கு இப்படிதான் இருக்கிற குவாலிட்டி, இதுதான் கேப்டன் அப்படின்னா எல்லாரும் வந்து அந்த பேட்டர்ன்ல இருந்துட்டு போயிடுவாங்களே. நீங்க என்ன முயற்சி பண்றீங்க? என்ன வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து செட் பண்ண முயற்சி பண்றீங்க? திஸ் இஸ் தி தீபக். கொஞ்ச நேரத்துல நான் தீபக்கா மாறுறேன், கொஞ்ச நேரத்துல நான் வந்து கேப்டனா மாறுறேன். இது வந்து யார முட்டாள்தனமா வந்து காமிக்கிறதுன்னு தெரியல. ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. இந்த இடத்துல வந்து இப்படி நான் இந்த ஸ்டாண்ட் மாறிக்கிறேன், அப்படி நான் அந்த ஸ்டாண்ட் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு பார்த்தா எல்லா கேப்டனும் அந்த மாதிரி இருக்கலாமே, பிரச்சனை கிடையாது. பேசுங்க அனிதா. சாரி, இது வந்து நான் வாண்ட் டு டாக் அபவுட் சௌந்தர்யா. அவங்க வந்து டே ஒன்ல இருந்து ஓகே, ஷி மைட் லுக் நைஸ், அதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஷி கேம் இன் வித் கிளியர் பிஆர், ஒரு நல்லா செட் பண்ணி வெல் மணி ஸ்பெண்ட். குடோஸ் டு ஹர் ஃபார் தட். ஏன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க நின்னா ஒரு போஸ்ட்டு, உட்கார்ந்தா ஒரு போஸ்ட்டு, சிரிச்சா ஒரு போஸ்ட்டு, அவங்க ஒண்ணுமே பண்ணல. ஆனா பாத்தீங்கன்னா, என்டர் ஆனதுலேருந்து அந்த நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இட்ஸ் லைக் மைண்ட் மசாஜிங். இப்ப எல்லாரும் சோஷியல் மீடியால இருக்கோம். நம்ம சும்மா இருக்கப்போ ஃபோன் எடுத்து ஒரு Instagramல போனாலும் சரி, எதுல போனாலும் வி ஆர் சீயிங் தெம். ஸோ கான்ஸ்டன்ட்டா அத இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க நம்ம பிரெயின்ல. ஓ! இவங்க சிரிச்சா எப்படி இருக்கிறாங்க? உட்கார்ந்தா எப்படி இருக்காங்க? அந்த மாதிரி. ஒண்ணும் இல்ல, ஒரு ஜம்ப் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. அது இட் வாஸ் நாட் அடோரபிள் டூ வாட்ச் அட் ஆல். இட் வாஸ், ஆனா அத வந்து அப்படி ஒரு ஹைப் பண்றாங்க. அவங்க சௌந்தர்யா பிஆர்ஸ் தான் நான் சொல்வேன். ரியல் ஆர்கானிக் ஃபேன்ஸ் வந்து சில திங்ஸ் தே மேட் லைக் இட். பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டே ஒன்லேருந்து அவங்க வரப்பவே அத அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்படிதான் நான் உள்ள வந்து விளையாட போறேன். ஐல் யூஸ் மை குட் லுக்ஸ் ஆர் மை மை ஃபியூ திங்ஸ் டு மை அட்வான்டேஜ்ன்னு சொல்லிட்டு அத அவங்க செட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ரவி சார் சொன்னதுல ஒண்ணு ஐ டிஃபர். ஆர்கானிக்கா ஃபார்ம் ஆனது கிரௌடே கிடையாது. இது இன்ஆர்கானிக்கா ஒரு ஆர்கானிக்கா வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணி கொண்டு வந்த கிரௌட் தான். பிகாஸ் டே ஒன்லேருந்து தேர் இன்ஃப்ளூயன்சிங் ஆன் இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, வேற எந்த கண்டஸ்டன்ஸ்க்கும் இல்லாதது இவங்க பண்ணாங்க. அதனாலேயே அவங்களுக்கு நான் நிக் நேம் பிஆர் அக்கான்னு தான் வச்சிருக்கேன். ஏன்னா டே ஒன்னு ஸோ எனக்கு வந்து எனக்கு அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது என் பிரெயின்னால. ஸோ என்னால வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணவே முடியல. இதே தான் இப்போ என்ன பண்றாங்க, இவங்களுக்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜாக்லினுக்கும் நின்னா, உட்கார்ந்தா, ஏஞ்சா இப்படி பண்றாங்க. அவங்க டபுள் கேம் ஸ்டாண்டர்ட் ஆடுறாங்கன்னு ரொம்ப கிளியரா தெரியுது. அவங்க குரூப்க்கு வந்தா இது பிளட், மத்தவங்களுக்குலாம் வந்தா தக்காளி சட்னி ஆட்டிட்யூட். ஸோ இந்த மாதிரி ப்ராபகேண்டா நிறைய பண்றாங்க. அது ஐ திங்க் இட்ஸ் பிக் பாஸ்க்கே இருக்க இதுன்னு நினைக்கிறேன். கேம்க்கே நிறைய பேர் இது பண்றதுதான். ஸோ அதனால இன்ஆர்கானிக்கா ஆர்கானிக்கா கொண்டு வந்த ஒரு ஃபேன்ஸ் கூட வச்சுக்கலாம் சௌந்தர்யாக்கு. பட் இல்லைன்னா ஐ டோன்ட் ஃபைண்ட் எனிதிங் ஷீ சம் ஆஃப் த குவர்க்கி திங்ஸ் ஷீ டஸ். ஓகே, மேபி ரசிக்கலாம். எஸ்பெஷலி யங் கிரவுட் மே லைக் இட். அவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இன்னும் அதிகமா. எக்ஸாக்ட்லி தட் இஸ் மை ஒப்பீனியன். எக்ஸாக்ட்லி அனிதா. இதேதான் நிறைய ஸ்பேசஸ்ல வந்து காமன் ஸ்பேசஸ். பேசுங்க, இந்த ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் ஸ்ரீராம், அடுத்து நீங்க பேசுங்க. நிறைய ஸ்பேசஸ் வந்து எல்லாம் காமனா போட்டு பிக் பாஸ்ன்ற ஒரு டேகை மட்டும் போட்டுட்டு காமனா நான் இருக்கிறேன், நான் நியூட்ரலா நாங்க பேசுறோம்னு சொல்லிட்டு ஒரு வேலையை வந்து பார்ப்பாங்க. அப்படியே நான் நியூட்ரலா தான் இருக்கேன், நான் வந்து இவங்களுக்குலாம் இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, நான் இது எப்படி இந்த அஜெண்டாவை வந்து இவங்க எப்படி செட் பண்றாங்கன்றத நான் சொல்றேன். நீங்க ஜஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ள. நான் சொல்றது அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ள நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், அப்புறம் நீங்க அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஓகேங்களா? சிம்பிள் திங். நீங்க முத்துக்குமரன் பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்களே பாருங்க. எவ்வளவு எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு நெகட்டிவா எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு ட்வீட்ஸ் அண்ட் தென் அவ்வளவு விஷயத்த வந்து பண்ணுவாங்க. ஆனா அதுவே வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய மத்த கேமர்ஸ்,
மோசமா விளையாடுவாங்க, ஒண்ணுமே கேமே விளையாடாம டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருப்பாங்க, மாத்தி மாத்தி பேசுவாங்க, அவ்வளவு தவறுகள் பண்ணுவாங்க. ஆனா அவங்க தவறுகளை பெரிய தவறு பண்ணும்போது மட்டும்தான் லைட்டா எடுத்து சுட்டி காமிப்பாங்க. ஆமாங்க, இந்த இடத்துல வந்து ஜாக்லின் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, இல்லைங்க இந்த இடத்துல வந்து சௌந்தர்யா இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே ரொம்ப லைட்டர் நோட்ல ஒரே ஒரு வாட்டி மட்டும் சொல்லிட்டு அதை கடந்து போயிடுவாங்க. ஆனா முத்துக்குமரன் பண்ற சின்ன சின்ன பாயிண்டையும் சரி எடுத்து போட்டு காமன் ஸ்பேஸ்ன்ற பேர்ல ஒருத்தர் யாராவது முத்துக்குமரனுக்கு ஆதரவா வந்து பேசினா மொத்த பேரும் சேர்ந்து கடிச்சு அவங்களையும் நம்ப வச்சு, அவங்க நம்ப வைக்கிறத விட அவங்க கிட்டத்தட்ட மன உளைச்சல் ஆக்கி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. காமனா ஒரு ஸ்பேஸ் போடுறன்ற ஒரு வேலையில இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க மத்த எல்லாருமே. இதுதான் உண்மை. இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா வேற செட் பண்றாங்க. வெறும் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் தான் நீங்க வின் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அப்ப முன்னாடி நீங்களே மக்களை வந்து முட்டாளாக்க முயற்சி பண்றீங்களா? அப்போ முத்துக்குமரனுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குன்னு தெரியுது, முன்னாடி சப்போர்ட் இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுது, அன்அபிஷியல்லயும் சரி, எல்லா இடத்துலயும் சரி, இன்ஸ்டாலயும் சரி, இல்ல யூடியூப்லயும் சரி, அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அப்போ ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் போது ஆப்வியஸா வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அது சொல்ல மாட்டாங்க, யாருன்னு பேர்லாம் சொல்ல மாட்டாங்க, அப்படியே இன்டெரக்டா என்ன சொல்லுவாங்க, ஜாக்லின் இல்ல சௌந்தர்யா அப்படின்ற ஒரு போர்வைகளை போய் ஒழிஞ்சுப்பாங்க. ஆனா அந்த இடத்துல இவங்க மறைமுகமா முயற்சி பண்றது என்னன்னா, ஒண்ணு சௌந்தர்யா அந்த இடத்துல தூக்கிட்டு போய் வைக்கணும், இல்ல ஜாக்லின் அந்த இடத்துல போய் தூக்கிட்டு போய் வைக்கணும். ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்ற ஒரு நரேட்டிவ் ஒரு பெரிய ஐடியில இருக்கிறவங்களும் சொல்றதும் சரி, இல்ல காமன் ஸ்பேஸ் போட்டு பேசுறதும் சரி, இது எந்த அளவுக்கு முட்டாள்தனமானது? யார் நீங்க என்ன சொல்லணும், யார் நல்லா கேம் விளையாடுறாங்களோ அவங்க வின் பண்ணட்டும். இந்த வீக் இருந்து நீங்க உண்மையிலே முத்துக்குமரன் விமர்சனம் பண்ண வேணாம் நான் சொல்லலைங்க, விமர்சனம் பண்ணுங்க, அதெல்லாம் தவறே கிடையாதுங்க. ஆனா என்னன்னா, நீங்க உண்மை என்னவோ உண்மையை மட்டும் பேசுங்க. தவறு பண்ண அவர் எந்த இடத்துல தவறு பண்றாரோ அந்த இடத்துல தவறுன்னு அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒத்துக்கிட்டு இருக்கிறோம் சரி, நீ பண்ண திரும்ப திரும்ப சொல்றதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. அதே சமயத்துல கம்பேரிட்டிவ்லி நீங்க காமிக்கிறீங்களா மத்த பிளேயர்ஸ் எல்லாமே, அவங்க யாருமே இவங்க காம்படிட்டிவ் கிடையாதுன்றதான் என்னோட பாயிண்ட் அங்க. பேசுங்க அப்துல். ஓகே பிரேனஸ், ஒரு நிமிஷம். கீழே நிறைய ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி டிஎம்ல பண்றாங்க, உங்களுக்கு அதுவும் காமிக்குதா? இல்ல எனக்கு எதுவும் காமிக்கல, உங்களுக்கு காமிச்சா சொல்லுங்க. எதுவுமே காமிக்கல, எதுவும் பக்கா இருக்கும் ஸ்பேஸ், அதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க, யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டிருக்கோன்னு. எங்களுக்கு காமிக்கல. கிடைக்குதா பாருங்க. பொன்னி உங்களுக்கு யாராவது ரெக்வெஸ்ட் காமிக்குதுன்னா காமிச்சு அக்செப்ட் பண்ணுங்க. ஸ்ரீராம் பேசுங்க, அடுத்து திலீப் பேசுங்க. ப்ரோ, இப்ப வந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹோப் கொடுக்குங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது வந்து விஜய் சேதுபதி சார் தான். அது வந்து எப்படி சொல்றது, ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்க ப்ரீவியஸ் சீசன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் போன சீசன் ஃபுல்லாமே இவங்க கை தட்டுறதை வச்சு இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, இவங்களுக்கு அது இருக்கு இது இருக்குன்னாங்க. ஏன்னா நீங்க அர்ச்சனாக்கா எந்திரிக்கும் போதுமே அவங்க கை தட்டுறப்ப வந்து மித்தவங்களுக்கு தெரிஞ்சது இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, எனக்கு கை தட்டல அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு கேம் உள்ள விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க இந்த சீசன் பாத்தீங்கன்னா யார் எந்திரிச்சாலுமே கத்துறங்கிற ஒரு மைண்ட் செட்ல எல்லா ஆடியன்ஸ் இருக்கனால இது வந்து விஜய் சேதுபதி சார் வந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் பூஸ்ட் பண்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணாரா, இல்ல அவங்களுக்கு ஒரு பொய்யான விஷயத்த திணிக்கிறாரா, இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஆனா வந்து நீங்க போன வாரம் பாத்தீங்கன்னா வந்து அருணுக்கு வந்து இவங்க எந்திரிச்சுமே கை தட்டினோடனே அருண் அதுக்கப்புறம் தான் முத்துக்குமரனை போய் டபுக்கு டப்பாருனாரு. ஏன்னா அவருக்கு எங்க அந்த கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னா இவங்களுக்கு இவர் எந்திரிச்சோன்னே கை தட்டின கான்பிடன்ஸ்ல தான் அவர் அடுத்து போய் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முத்து இந்த மாதிரி ஒரு தேவலாம் பேசிட்டு அது ஒண்ணு வச்சிருந்தாரு. இதுதான் உண்மை. ஆனா வந்து இவர் விஜய் சேதுபதி சார் இந்த கைத்தட்டுன்னு சொல்ற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் கைத்தட்டுங்க, அது வந்து ரொம்ப கான்பிடன்ஸ் அவங்களுக்கு பண்ற தப்பான விஷயத்தையுமே இன்னும் பண்ண வைக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் அந்த கைத்தட்டுற விஷயம் இருக்கான்னு எனக்கு தெரியுது. பட் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நீங்க அதை சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலா வந்து அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா அது தவறு கிடையாதுதான். ஏன்னா கேமை இன்னும் சுவாரஸ்யமாக்க முயற்சி பண்றாங்க. ஏன்னா உள்ள வந்து ஆல்ரெடி பிளேயர்ஸ் எல்லாமே வைல்ட் கார்டு வந்து நிறைய பேர் வெளியில யாருக்கு என்ன சப்போர்ட் இருக்குன்றது ரிவீல் பண்ணிட்டாங்க. அதை தவிர்த்து யாருக்கு அந்த சப்போர்ட் இருக்குன்னு ரிவீல் பண்ணது இல்லாம யார் எழுந்தா அப்ளாஸ் வருதுன்றதையும் கணிச்சிட்டாங்க. அது சௌந்தர்யா முத்துக்குமரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முத்து தான் டாப்ல இருக்காருன்றதையும் வந்து கணிச்சிட்டாங்க. நேற்று ராணுவ ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு லைவ்ல. என்ன ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருன்னா, முத்து நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆப்போனன்ட் ஒரு விஷயத்த பேசுறீங்கனாலுமே சரி அது ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்ற விஷயத்த சொல்லுவாரு. இவ்வளவு இன்டெலக்சுவலா திங்க் பண்ற மட்டும் அது புரியாதா அவர் என்ன விஷயத்த சொல்ல வராருன்னு சொல்லிட்டு அது ரொம்ப கவனிச்சிருப்பாரு. அப்போ எல்லாருமே வைல்ட் கார்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே அங்க ரிவீல் பண்ணி விட்டுட்டாங்க. அங்க டாப்ல இருக்கிறது முத்து பிளஸ் வந்து ரன்னர்ல ஃபாலோ அப்ல வர்றது சௌந்தர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போன வாரம் எபிசோட்ல முடிஞ்ச அளவுக்கு என்ன முயற்சி பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் அப்ளாஸ் பண்ணி விட்டு கேம் வந்து குழப்பி விடுவோம். ஏன்னா இண்டிவிஜுவல் கேமா மாறப்போகும்போது முன்னாடி ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க. இவங்களை மட்டும் தனியா இருக்காங்கிற மாதிரி ஹைப் ஏற்றக்கூடாது, கேமர்ஸ் வந்து குழப்பிட்டு ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணுன்றதுதான் ஆக்சுவலா வந்து ட்ரை பண்ணாங்க. அது வந்து ஓகே, அது ஃபைன், அதுக்குள்ள அது கேம், அது அப்படிதான் வெளியில இவங்களும் விளையாடி தான் ஆகணும் பிளேயர்ஸ் கூட. அதுல வந்து இதான் உங்களுக்கு கேட்டதுக்கான ஆன்சர் வந்து இதுதான்.
அதான் ப்ரோ குழப்பி விட்டாங்க. நீங்க போன சீசன் ஏன்னா வந்து அர்ச்சனா வந்திருக்கும் போது கை தட்டினாங்க. ஏன்னா மித்தவங்களுக்கு யாருக்குமே அது கை தட்டாத போது அவங்களுக்கு இருந்த ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து நம்ம அந்த பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மூலயமா வந்த ஃபேன்ஸ் அவங்க கை தட்டினாங்க. மித்தவங்களுக்கு அந்த மாதிரி கைத்தட்டு வரல. அதனால இவங்க சப்போர்ட்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருக்குமே பண்ணும்போது அவங்க அர்ச்சனா வந்து அந்த ஒரு விஷயத்த அப்படியே கான்பிடென்ட்டா அடுத்த வாரத்துக்கு அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறப்ப அந்த கை தட்டுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு முதன்மையா இருந்துச்சு. ஓ இதை நம்ம கரெக்டா பண்றோம், அதனால இதை நம்ம ஆஹ் வருவாரம் அப்படியே பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு பட்சம் அவங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அருண் வந்து அதை பண்ணல. அருண் வந்து பேசுறாரு. ஆனா அந்த ஒரு 4-5 பேர் இருக்காங்களா அதுக்குள்ள அவர் பேசிக்கிட்டா அவர் எல்லாரும் சிரிப்பாங்க. நம்ம பேசுற விஷயம் கரெக்ட், இந்த 5 பேருக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம பேசுறது கரெக்ட் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இருந்தாரு. அது எப்ப விடிச்சு வெளியே வந்துச்சுன்னா இவர் கைத்தட்டு வாங்க அப்புறம் தான் வந்துச்சு. இது அடிச்சு சொல்லுவோம், இது 100% உண்மைதான் bro. இல்ல அது அவருக்கு அந்த இடத்துல அதான் உண்மைதான் ஸ்ரீராம், அது கரெக்ட் தான். அந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அது நல்லதுதான் நான் சொல்றேன். இப்ப வந்து எக்ஸ்போஸ் ஆனது யாரு? அருணுக்கு நெகட்டிவிட்டி இப்ப எப்படி இவ்வளவு அதிகமா கிரியேட் ஆயிடுச்சு? பிரெயின்லெஸ் ஒரே ஒரு நிமிஷம். அவர் கேக்குற ப்ரோ நான் ஆன்சர் பண்ணிட்டேன் இதுக்கு. இது உண்மையிலேயே நல்லது ப்ரோ. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா வார வாரம் வீக்கெண்ட் எபிசோட வச்சு ஒரு கேம் நாளைல இருந்து நடக்கும் பாருங்க. நாளைக்கு நடக்கிற நாமினேஷன் இன்னைக்கு வர கிளாஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இன்னைக்கு வர்றத போயிட்டு இன்னைக்கு நைட் லைவ்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் இந்த லைவ்ல வந்து விஜய் சதுபதி சார் பேசினது, ஆடியன்ஸோட கிளாப், இவங்க இப்ப எந்த ஃபார்மேட்ல எல்லாரையும் சேவ் பண்றாங்க. இந்த சீசன்ல பாத்தீங்களா சேவிங் ஆர்டரே கிடையாது. சேவிங் ஆர்டரே கிடையாது. சரியான முறையில அவர் சேவ் பண்றதே கிடையாது. ஒரு டைம்ல டைரக்டா எலிமினேஷன் போயிடுறாங்க. ஒரு டைம் வந்து ஏதாவது ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வீக்கெண்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா கமல் சார் எபிசோட்ல ஒரு டாஸ்க் மாதிரி ஒண்ணு வைப்பாங்க. ஒரு டாஸ்க் மாதிரி கிரீன் பிளாக் கொடுக்கறது, ரெட் பிளாக் கொடுக்கறது, டேக் ஓட்டுறது. ரவி சார் இருக்கும் போது கூட அது ஒரு வாரத்துல நடந்துச்சு. நான் கூட நினைச்சேன் இதெல்லாம் வீக்கெண்ட் எபிசோட்ல பண்ணா அந்த வாரம் வந்து நல்லா பூஸ்டப் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் விஷால், அருண் இந்த மாதிரி ஆட்களை வந்து ரொம்ப எப்படி வெளியில சோசியல் மீடியால வந்து அவங்களுக்கு பெரிய அக்ரஸிவ்னஸ் ஏற்படுத்தாத அளவுக்கு கொண்டு போகணும்னு ட்ரை பண்றதுனாலதான் மேபி அவங்க இந்த டாஸ்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கிறாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணதான் உள்ள இருக்க அவங்களுடைய அந்த கேமுமே இன்னும் கொஞ்சம் வந்து சுவாரஸ்யமா இன்க்ரீஸ் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அதுக்கு மாறா எக்ஸ்போஸ் தான் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இவங்களுக்கு கைத்தட்டி இருக்காங்கல்ல, இதை வச்சு போன வாரம் விஷால் ஃபர்ஸ்ட் சேவ் ஆனதை வச்சுதான் நேத்து அவர் இவரு ஹோஸ்ட் கிட்ட ஒரு மாதிரி பேசியிருப்பாரு. கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டாவே பேசியிருக்க மாட்டாரு. அவர் எழுந்து நிக்கிறதும் சரி, அவர் பாக்குறதும் சரி, அவர் பேசுற விதமும் சரி, கொஞ்சம் கூட ஒரு ஹோஸ்டுக்கு உண்டான ஒரு மினிமலான ஒரு ரெஸ்பெக்ட் கூட கிடையாது. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் எப்படி போனாருன்னா போன வாரம் அவர் சேவ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆர்டரை வச்சு மட்டும்தான். இப்ப இந்த வாரம் நம்ம அருணுக்கு கை தட்டி இருக்கோமா? அருண் வந்து தானே இந்த வாரம் தானே சொன்னாரு, மார்னிங் டாஸ்க்ல இந்த வாரம் தானே சொன்னாரு இந்த கிளாப்ஸ் எப்படி வந்து முத்துக்கு இவ்வளவு கிளாப்ஸ் வருதுன்னே தெரியல அப்படின்னு. அந்த கிளாப்ஸ் இவனுக்கு எப்பறம் இவ்வளவு கிளாப்ஸ் வருதுன்னு தெரியலன்னு அவர் முத்து பேரை தான் சஜஸ்ட் பண்றாரு. அதே கிளாப்ஸ வந்து இப்ப அவர் பக்கம் சுழட்டி விட்டுருக்காங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்றத இப்ப நம்ம பாக்கணும். சோ மேபி இது வந்து ஒரு கேம் பிளானா கூட இருக்கும். நம்ம வந்து இது அப்படிதான் இன்டெலெக்சுவலா எடுத்துட்டு போனோம். ஆஸ் இட் இஸ் முத்து இது அப்படிதான் எடுத்துட்டு போறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாப், வீக்கெண்ட்ல சேவிங் ஆர்டர் இதெல்லாம் வச்சு அவர் பிளே பண்ணவே மாட்டாரு. ஏன்னா லாஸ்ட் டைம் ரொம்ப இன்டெலெக்சுவலா ஒரு வார்த்தை சொன்னாரு, இது நம்மளுக்கு வெளியில கிடைக்கிற முத்துன்னு ஜெஃப்ரி சொல்லுவாரு. முத்து ஏஞ்சி நின்னு கை தட்டும் போது இது நம்மளுக்கு வெளியில இருந்து வர குத்துன்னு சொல்லுவாரு. இது விஜேஎஸ் கேட்டுட்டு ஒரு வாட்டி சொல்லவும் சொல்லுவாரு. அதனால அவர் ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு பிளேயர். இந்த கிளாப்ஸோ இந்த சேவிங் ஆர்டரோ இது எதுவுமே மாத்தாது. ஆனா முத்துவை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப டம் கண்டஸ்டன்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த கிளாப் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நேற்றே கூட நீங்க பாத்துருக்கலாம். அந்த கிளாப்ஸ் வந்த உடனே பேசுறதை நிறுத்தினாங்க, வெக்கப்பட்டாங்க, ஆக்ஷன் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இது எதனால இது அப்படின்னா இந்த கிளாப்ப வச்சு ஒரு கேமே மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த வாரம் நீங்க பாருங்க, தீபக், அருண், விஷால் இவங்களோட கேம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்க்காத எல்லாத்தையுமே நம்ம இந்த வாரமும் இப்ப லாஸ்ட் வீக்கே எல்லாருக்குமே ஓரளவுக்கு எப்படின்னா நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம், திடீர்னு எல்லாருமே ஆட ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. திலீப் பேசிட்டோம். அடுத்து நம்ம ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் அவங்க முடிச்சுக்கிட்டோம். ஒண்ணு நீங்க முடிச்சிருங்க, அடுத்தது அவங்க பேசட்டும். அதான் அவர் கேள்வி. அதனாலதான் இப்ப இல்ல அவரு சொன்னதுக்கு இதுதான். கரெக்ட் தான். பூஸ்ட் ஆகுது, ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் அந்த கிளாப்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். பூஸ்ட் ஆகுது, வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தது, அவங்க முத்துக்குமார் ஃபர்ஸ்ட்ல இருக்கான்னு சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். அப்படி பூஸ்ட் ஆகுறப்ப அவங்க இந்த வாரத்து பண்ணது நம்ம கரெக்ட், அதனால மக்கள் கை தட்டுறாங்க, நம்ம இதே அடுத்த வாரத்துக்கு கொண்டு போனா இப்ப எக்ஸாம்பிள் முத்து கேம யாராலையுமே ஒரு பிரேக் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வச்சுக்கிட்டா கூட மித்த கண்டஸ்டன்டோட அவங்க நல்லா விளையாடும் போது இவங்களோட ஒரு
மொக்க ஸ்ட்ராட்டஜி அதை போய் கெடுத்துடக்கூடாதுல்ல. நீங்க அந்த விஷயத்துக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்ல அதுதான் ப்ரோ, அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் ரொம்ப எக்ஸ்போஸ் தான் ஆவாங்க. இன்னமும் விஷாலோடைய பேரு, அருணுடைய பேர்ல இன்னமும் அடிபடதான் செய்யும். முத்துவோட கேம் வந்து இன்னும் வந்து எலிவேட் ஆகதான் செய்யும். இப்ப ரவி சார் சொன்ன பாயிண்ட் தான் நாம எல்லாமே எடுத்துக்க வேண்டியது. முத்து வந்து இதுக்கப்புறம் சாச்சனா, மஞ்சரி, தீபக் அண்ணா இந்த மாதிரியான ஸ்டேட் எல்லாம் விட்டு வெளியில வந்து அடிச்சு ஆரம்பிச்சாருன்னா அவர் போற ஸ்பீடு, அதாவது டைட்டில் பக்கத்துல அவர் போறத யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது. முத்து வந்து இப்படி பேசிட்டாரு, தும்பிட்டாரு, இரும்பிட்டாரு, இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன அலிகேஷன் எல்லாம் வச்சு ட்விட்டர் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இது எதுவுமே செல்லாது. அது ஒண்ணுதான் முத்து வந்து பார்க்க வேண்டியது. என்னை பொறுத்த வரைக்கும் மத்த கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாம் இப்படி ஒரு ஃபேக்கான பூஸ்ட் கொடுத்தாதான் அவங்க இன்னமுமே எக்ஸ்போஸ் ஆவாங்கன்றதுதான் என்னோட ஒரு தாட். ஓகே திலீப் பேசுங்க. திலீப் பேசுங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா வந்து இப்ப நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ஃபேன் பேஜ், அதுக்கப்புறம் வந்து செலிபிரிட்டி நிறைய பேர் வந்துட்டு இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. நானும் 1 hour எபிசோட்லயும் பாக்குறேன், 24 hours எபிசோட்லயும் பாக்குறேன். அப்படி என்ன வந்து ஸ்பெஷலா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. அதே மாதிரி முத்து போட்டோவை போட்டு நிறைய வந்து டிகிரேட் பண்ற மாதிரி வந்துட்டு நிறைய குரூப், ஒரு பேரே பாத்தீங்க அப்படின்னா கண்ணியன் முத்துக்குமரன் ஏதோ சம்திங் ஏதோ குரூப், ஒரு பேஜே இருக்கு. இளவரசி ஐடி அந்த மாதிரி வந்துட்டு நிறைய குரூப், நிறைய ஐடி வந்து புதுசா கிரியேட் ஆகுது. ஒவ்வொரு வார்த்தையும் நோட் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ண முடியுமோ, அதை டவுன்கிரேட் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது எல்லா விஷயமும் வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மேக்கர் சைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு தெளிவா இருக்காங்க. இப்ப நீங்க லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா எப்ப வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு, ஒரு இப்ப நமக்கு டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, டாஸ்க்ல வந்து பெருசா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து அவருக்கான இதுவே இருக்கு. இப்ப அவருக்கு வந்து ஸ்பீச் வந்து பிளஸ் இருக்கு அப்படிங்கும்போது அதை வந்து வெளிக்கொண்டு வர மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பெருசா ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து